என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? பராசக்தி ஓடாத காரணம் விஜய் ஃபேன்ஸ் தான் சொல்லிடுறாங்க சுதா கங்கரா. அதுக்கு நீங்கள் உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நானும் பார்த்தேன். பராசக்தி படம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆனதுக்கு, தேட்டர் வந்து காற்று வாங்குறதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து டேரக்டர், பராசக்தி படத்துடைய டேரக்டர் வந்து சுதா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து 2 வார்த்தைகள் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தா ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் ஏன்னா அந்த படம் வந்து பொலிட்டிக்கல் மூவாக தான் இந்த படம் அப்படின்றது வந்துச்சு. ஸோ அப்படின்றது அவங்க வந்து என்ன ஸ்டாண்டு வந்து, அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரவுடிசம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை டோட்டலாக விஜய் ஃபேன்ஸ் அவர்கள் மட்டுமே வந்து படத்தை வந்து ஓட வைக்கல. அது மட்டும் இல்லாமல் சுதா கொங்கரா அவங்க வந்து யாரை பார்த்து திரும்பி கேட்கணும் அப்படின்னா சிவகார்த்திகனை பார்த்தே வந்து திரும்பி கேட்கலாம். ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் எவ்வளோ பேர் வந்து வாட்ச் பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. சிவகார்த்திகன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். என்னை வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் சில ஹீரோஸ் வந்து என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வந்து தள்ளி விடணும்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. அது எந்த ஹீரோஸ் அப்படின்றது பார்த்தோன்னா, இப்போ ரஜினி, கமல் இருக்காங்க, விஜய், அஜித் இருக்காங்க, இல்லை தனுஷ், சிம்பு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாராவது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தள்ளி விடணும்னு பார்த்தாங்களா? இல்லை வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தை இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, மணிகண்டன், கவின், அவங்களாம் வந்து தள்ளி விட பார்த்தாங்களா அப்படின்றது இவர் வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் அவர் வந்து யூஸ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் தோணுது. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. நான் வாட்ச் பண்ணது வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ சுதா கொங்கரா அப்படின்றவங்க திருப்பி வந்து சிவகார்த்திகேயன்கிட்டே வந்து கேட்டிருக்கலாம், எந்த ஹீரோ வந்து உங்களை வந்து கீழே தள்ளி விடணும்னு பார்த்தாங்க, எதுக்கு படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு வரோம், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றது சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸை வந்து இவங்க சீண்டி விடுற மாதிரி தான் இருக்குது சுதா கொங்கரா. அவங்க ஃபேன்ஸை பார்த்து ரவுடிசம், ஒட்டுமொத்தமாக வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த படத்தை வந்து ஓட விடாமல் ஆக்கியிருக்காங்க அப்படின்றது அந்த ரீசன் வந்து முழுமையான ரீசன் வந்து அது கிடையாது. ஏன்னா இவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து எடுத்தாங்க. என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னா, இது வந்து பராசக்தி படம் வந்து January 14 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் வந்து பேச்சு முடித்ததுக்கப்புறம் 14லேருந்து January 10க்கு வந்து இமீடியட்டாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய மோட்டிவ் என்னென்னா, விஜய் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிடிச்சது, அந்த 1 வீக் வந்து ஸ்க்ரீன் பிடிக்கிறத வந்து நான் டாமினேட் பண்ணுறேன், நான் பிடிச்சிட்டு வந்து சரி பங்காக நான் எடுத்துகிட்டு வரேன், விஜய் அவருடைய படத்தை வந்து நான் வந்து வசூலை குறைக்க வரேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வந்தாங்க. ஆனால் 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு போனதுக்கு, நீ 14ஆம் தேதியே நீ முதல்ல வரமாட்டேன், 14ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸை வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இந்த படத்தை வந்து பார்க்குறது வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸே வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஒருத்தரோ 2 பேரோ வந்து படம் பார்த்துட்டு போனவங்க வீட்டில் போய் சொல்லிவிட்டு அவங்களோட ஃபேமிலியை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நியாயப்படி பார்த்தா அவங்களோட ஃபேமிலியே அவங்க வந்து ஒரு 2000 3000 செலவு பண்ணி வந்து கூட்டிகிட்டு வரல அப்படின்னா, நான் 2000 3000 நான் எதுக்கு சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து செலவு பண்ணணும்? நான் விஜய் அவர்கள் படத்துக்கே நான் செலவு பண்ணிட்டு போயிட போகிறேன். ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக என்கேஜாக ஒரு என்டர்டெய்னராக வந்து விஜய் அவர்கள் வந்து படத்தை கொடுப்பார் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறவங்க வந்து உண்மையிலே வந்து நல்லா எஜுகேட்டடாக தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து சும்மா சீண்டி பார்க்குறது யாருன்னா வந்து தனுஷ் அவர்களை வந்து சீண்டி பார்க்குறாரு. அதை தான் நான் ஒன்று சொல்லணும். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் வந்து சீனியர் ஆக்டர், அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் வந்து சீனியர் ஆக்டர். இவங்களெல்லாம் முந்திக்கிட்டு நான் வரணும், நான் வந்து விஜய்க்கு அடுத்து பெரிய சம்பளம் நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் வந்து இவர் வந்து திருப்பி வந்து ஏமாற்றிட்டு இருக்காரோ அப்படின்றது என்னுடைய வந்து ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி சுதா கொங்கரா அவர்கள் பேசினது வந்து நான் வந்து என்னுடைய தரப்புலேருந்து நான் கண்டிக்கிறேன். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க வந்து பேசியிருக்கக்கூடாது. இது வந்து என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ. பராசக்தி ஃப்ரீ டேஸ் தராங்க, பிவிஆரில் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் இல்லை, இன்னும் போகக்கூடிய சூழ்நிலை பார்த்தா வந்து buy 1 for 1 அப்படின்ற மாதிரி கூட ஆகிடும். ஏன்னா படம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நான் காற்று வாங்க போனேன், பராசக்தி படத்தை பார்த்து வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகிற நிலைமை வந்து போயிட்டுருக்கு. பார்த்ததுக்கு நாளைக்கு வேறு ஒருத்தர் வராரு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு வந்து ட்ரைலர்லேயே டீசர்லேயே வந்து ஒருத்தர் சொல்லித்தரேன். அந்த படம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த படமும் சக்கப்போடு போட்டுச்சுன்னா வந்து காற்றடிக்கிறது வந்து இன்னும் ஏசி காற்றா வாங்கும்னு நினைக்கிறேன். ஏசி காற்றுல இன்னும் ஃபாஸ்ட்டான ஒரு ஃபேன் மோடில் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.